யுவர் ஆனர், ராணி அம்மாள் அவர்களுக்கு சிகிச்சை அளித்த டாக்டர் மற்றும் வக்கீல் ஆகியோர்களின் சாட்சியத்தை ஆராய்ந்து பார்த்தால் எதிரி தன் தாய் மேல் உண்மையான பாசமோ அக்கறையோ கொண்டதில்லை என்பது மிக தெளிவாக தெரிய வருகிறது. ராணி அம்மாள் அவர்களின் சகோதரர் செல்வமணி எழுதிய உயில் பத்திரம் தன் வக்கீல் மூலம் கிடைக்க பெற்றவுடன் தான் தன் தாயை தேடி எதிரி சென்றாரே ஒழிய அந்த உயில் இல்லாத பட்சத்தில் தன் தாயை வீட்டை விட்டு துரத்திய பிறகு சென்று பார்த்திருக்க வாய்ப்பே இல்லை. யுவர் ஆனர், எதிரி ராணி அம்மாள் அவர்களை உதாசீனப்படுத்தி தன் தாய் என்றும் பார்க்காமல் வீட்டை விட்டு துரத்திய பிறகு வாதியான ஜூனார் அவர்கள்தான் அவர்களுக்கு தக்க பாதுகாப்பு அளித்து தன்னுடைய தாய்க்கு மேலாக பாதுகாத்து அவர்களை காப்பாற்றி வந்துள்ளார். அதற்கும் மேலாக ராணி அம்மாள் அவர்களுடைய கடைசி ஆசையான தன் அண்ணனை தன்னுடைய மறைவிற்கு முன் பார்க்க வேண்டும் என்பதை நிறைவேற்ற அத்தனை முயற்சிகளையும் எடுத்து இன்று கனம் கோட்டார் அவர்கள் முன் அவரும் ஒரு சாட்சியாக நிறுத்தப்பட்டுள்ளார். யுவர் ஆனர், வாதியின் கூற்றையும் அவர் சாட்சியங்களின் உண்மையையும் ஏற்று வாதியின் விண்ணப்பத்தை ஏற்று வாதி ஜூன் 6 அவர்கள் ராணி அம்மாள் அவர்களை கடைசி வரை பராமரிக்கும் உரிமையை வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் ராணி அம்மாள் பெயருக்கு எழுதப்பட்ட உயில் சாசனத்தை அவர்கள் குணமடையும் வரை ரத்து செய்ய அவர்கள் அண்ணன் திரு செல்வமணி அவர்களை வலியுறுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். யுவர் ஆனர், ராணி அம்மாள் எதிரியின் பராமரிப்பில் பாதுகாப்பான சூழ்நிலையில் இருக்க வாய்ப்பே இல்லை என்பது தக்க சாட்சியங்களின் மூலம் வாதியால் நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஆகையால் ராணி அம்மாள் அவர்களின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு இந்த வழக்கில் காலம் தாழ்த்தாமல் உடனடியாக தீர்ப்பை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். That's all, Your Honor. இந்த வழக்கின் தீர்ப்பு மதிய இடைவேளைக்கு பிறகு வழங்கப்படும். டாக்டர், ஜூன் 2 மணி ஆச்சு. வா, கோர்ட்டுள்ள போய் உட்காரலாம். வேண்டாக்கா, தீர்ப்பு சொல்லும்போது என்னால அங்க நிக்க முடியாது. டோன்ட் வரி, எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஆல் தி பெஸ்ட். வாதியின் மனுவையும் அவர் சார்பில் விசாரித்த சாட்சிகளின் கூற்றையும் தீர ஆராய்ந்து பார்த்ததில் அவருடைய கூற்று உண்மையே என்று இந்த கோர்ட் கருதுகிறது. எதிரிக்கு தாய் மேல் பாசமோ அன்போ இருந்ததில்லை என்பது சந்தேகத்திற்கிடமில்லாமல் நிரூபிக்கப்பட்டுள்ளது. தன் தாய்க்கு அவர் அண்ணனின் கோடிக்கணக்கான சொத்துக்கள் அவர் எழுதிய உயில் சாசனம் மூலம் கிடைக்கப் போகிறது என்பது தெரிய வந்தவுடன் தான் அவர் தாயை தேடி செல்கிறார் என்பதும் சாட்சிகளின் மூலம் புலனாகிறது. எதிரி தன் தாய் மேல் மிகுந்த பாசமுள்ளவர் போல் உணர்ச்சியை கோர்ட் முன்னால் காட்டினாலும் அதை சந்தேகத்திற்கு இடமில்லாமல் தகுந்த சாட்சிகளின் மூலம் நிரூபிக்க தவறிவிட்டார். ராணி அம்மாள் அவர்கள் வீட்டை விட்டு எதிரியால் துரத்தப்பட்ட பிறகு அவர்களை தன் தாய்க்கு மேலாக வாதியால் பராமரிக்கப்பட்டார் என்பதும் சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஆகவே ராணி அம்மாள் பாதுகாப்பு மற்றும் எதிர்காலத்தை கருதியும் அவர்களின் உடல்நிலையை கருதியும் அவர்கள் ஜூன் 6 அவர்களின் பராமரிப்பில் இருக்க இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. மேலும் ராணி அம்மாள் பெயரில் எழுதப்பட்ட உயில் சாசனத்தை மறுபரிசீலனை செய்ய அவர்களின் அண்ணன் செல்வமணியை கோர்ட் கேட்டுக்கொள்கிறது. என்னால முடியாது, நீங்களே டிரைவ் பண்ணுங்க. டென்ஷனை குறைச்சிக்கோ. நானே டிரைவ் பண்றேன். யார் ஓட்ட ஏறுங்க சீக்கிரம். அம்மா, அருமா, இனி நம்மளை யாரும் பிரிக்க முடியாது. ஆமாம்மா, நிச்சயமா பிரிக்க முடியாது.
கண்ணை மூடுறதுக்குள்ளார என்ன பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். நீ கண்ணை மூடுறத என்ன பார்க்க வச்சுட்டிய.